Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் பல்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிக்கிட்டு வரோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிற டாபிக் என்னன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் வர்சஸ் டிமேட் அக்கௌண்ட். நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த டாபிக் பற்றி ரொம்பவே டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம் வாங்க. வாட் இஸ் அ ட்ரேடிங் அக்கௌண்ட்? ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தோணுது? இதில் மீனிங் இருக்குது. ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும்ப்பா, அதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது பேசிக்கான ஒரு இது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பர்பஸ் என்ன? ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு பை அண்ட் செல் டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் பண்ணுது. இப்போது எதுக்கு பிரிட்ஜ் பண்ணுது? இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குது. காசு இருந்து டைரெக்டாக எப்படி நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறது முடியாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரி இது சப்போர்ட் பண்ணணும்னா, நீங்கள் ஃபண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே போடுறீங்க. அந்த ஃபண்ட்ஸ் அதை வச்சு நீங்கள் உங்கள் பிடிச்ச ஷேர்ஸ் இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஷேர்ஸ் வாங்குறீங்க. இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. எதுக்குன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும். டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரியும். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்ப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு செக்யூரிட்டி, அதாவது இங்கே செக்யூரிட்டின்னு என்ன மீன் பண்ணுறேன்னா ஷேர்ஸ். ஒரு ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இருந்தால் தான் அது பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். அதில் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமாடிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் செக்யூரிட்டிஸில் வரும். அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்லாம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ் அப்படின்னா ஒரு கமிஷன். அதாவது இப்போது நீங்கள் வாங்குறது விற்கிறதெல்லாம் யாருமே ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு சில கமிஷன் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் ப்ரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ரோவோட அட்வர்டைஸ்மெண்ட் நிறையாவே நீங்கள் டிவிலலாம் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் க்ரோ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களால் ஷேர் வாங்கவோ விற்கவோ முடியும். ஏஞ்சல் ஒன், மோத்திலால் ஓஸ்வால், ஜீரோதா, தன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். நம்ம இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் பிரிட்ஜ் பண்ணுறது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு பார்த்துருப்போம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரியும், ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இப்போது டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அது உங்கள்கிட்ட வரணும். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடினா என்னென்னா ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஷேர், ரிலையன்ஸ் ஷேர் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க வீட்டு அட்ரஸ்க்கு. ஆனால் இப்போது என்னென்னா எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே இதாக இருக்குது இல்லையா? அதனால் உங்களுக்குன்னு இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டு பேர் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டிமெட்டீரியலைஸ்ட். அதாவது மெட்டீரியல் இல்லாமல் ஒரு இது மாதிரி சாஃப்ட் காப்பி மாதிரி. இப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிற மாதிரி பிடிஎஃப்பில் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்க ஷேர்ஸ். இப்போது நீங்கள் ஒரு ரிலையன்ஸ் ஷேர் ஒன்று வாங்குறீங்க இப்போ கரண்ட்டானா, அந்த ஷேர் டைரெக்டாக நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. ஆனால் அது எந்த அக்கௌண்ட்டில் போய் உட்காரும், சேவ் ஆகும் அப்படின்னா அது டிமேட் அக்கௌண்ட், அதாவது டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகும். அதுதான் அது இப்போ பர்பஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியில் அதுதான் பார்த்துருக்கோம். இது நீங்கள் ஸ்டாக்கு தான் நம்ம மெயினாக பார்ப்போம். பாண்ட்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம மெயினாக இது பண்ணுறது ஒரு ஷேர் ஆர் ஸ்டாக். இது ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா எக்ஸிக்யூட் ஆகும், டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போய் சேவ் ஆகிரும். ஸோ செக்யூரிட்டி, இதில் நம்ம செக்யூராக இருக்குமா, டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வாங்கினா செக்யூராக இருக்குமா அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறத விட டிமேட் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு அதே ரிலையன்ஸ் ஷேர் வாங்கியிருக்கீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா வாங்கியிருக்காருன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. அப்போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை அனுப்பிச்சிடுறாங்க. அதாவது நீங்கள் ரிலையன்ஸ் ஷேர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாரத்தில் அனுப்பிச்சிடுறாங்கன்னா அது ஃபிசிக்கலாக என்ன வேணாலும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃப்ளட்டு இப்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதில் காணா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
தீயில் எரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கிழிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கரையான் அரிச்சிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, எங்கேயாவது மறந்து நீங்களே தொலைக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இத்தனை சான்சஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் நமக்கு ஒரு ஒரு சாஃப்ட் காப்பியாக இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் இல்லையா, கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டுன்றது ஒரு 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 அக்கௌண்ட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்குன்னு. அது டைரெக்டாக நீங்கள் வாங்கினோன்னே அந்த அக்கௌண்ட்டில் போய் வந்துடும். நீங்கள் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இதுதான் டிமேட் அக்கௌண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்றது இது வந்து பெருசாக இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கூடவே வர்றது தான் டிமேட் அக்கௌண்ட். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இப்போது கிளியராக சொல்கிற பாருங்கள். இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் பிரிட்ஜ் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும். ஸோ நீங்கள் ட்ரேடராக இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஒரு ஷேர் வந்து பை பண்ணுறீங்க. எது மூலியமான ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா பை பண்ணுறீங்க, எதுலனா ஸ்டாக் மார்க்கெட்டில் பை பண்ணுறீங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் வாங்குறது எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா எக்ஸிக்யூட் ஆகி டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சேவ் ஆகிரும். அதை வாங்குறது எப்படி வாங்கணும்னா நம்ம ஃபண்டை வச்சு வாங்குறது. ஸோ இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போது டிமேட் அக்கௌண்ட் தனியாக வாங்கணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் தனியாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நீங்கள் ஷூ வாங்கினா ஷூ தனியாக வாங்கணும், லேஸ் தனியாக வாங்கணும் அப்படின்ற எதுவும் ரூல் இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அது டிமேட் அக்கௌண்ட்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு தொலைச்சிட்டீங்க, இல்லாட்டி அதோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் அந்த சர்வீஸ் வந்து பிடிக்கல. எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரோ ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு இருக்க ஃபீச்சர் வந்து எதுவுமே பிடிக்கல. நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட்டு மாறணும், அதாவது ஜிரோதாக்கு மாறணும் அப்படின்னா தாராளமாக மாறலாம், அதே டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு. ஸோ அந்த எலாபரேட்டான டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்தர் ஃபியூச்சர் வீடியோஸில் கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுக்கான டிஃப்ரென்சஸ் அண்ட் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி இது மாதிரி வேறு எதுவும் டாபிக் கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.